ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனம் போல் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் மட்டன் முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் 1/2 கிலோ மட்டன் சுத்தமாக நம்ம மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வரணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா நம்ம வீட்டிலேயே அரைச்சி வச்சுதுங்க, அதை சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வேக வச்ச மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி இப்போ சேர்க்க வேணாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா மட்டனோட இந்த நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா கலந்து ஒட்டி வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதும் நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு செக் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய், கசகசா, முந்திரி சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சின்னு வந்ததை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து கலந்து விட்டு நம்ம மூடி போட வேணாம், ஓப்பன்லேயே ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டாங்க. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்தது நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து கலந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டாங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு இப்போ மல்லி இலை தூவி இறக்கிக்கலாங்க. நம்ம சூப்பரான மட்டன் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சுட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடும் போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. மறக்காமல் மனம் போல் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.